பண்ணுறேன் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு தெரியல இங்கே பாரு ரோடு கம்மியாக இருக்குல்ல இறங்கும் போதெல்லாம் சூப்பராக இருக்கு மறந்துடாண்டாரு வேறு எதாவது ஹைவே வச்சுருக்காரா பறக்க தான் ரைட்ல ஏறும்போது அவனுக்கு 200ல கூட வரலாம் அவன் அந்த டைம்ல ஸ்லோ பண்றதுக்காக ஸ்லோ பண்ணால் கூட 150 அப்படின்னா அவ்வளோதான் அதே 100 பேர் தான் இருப்பாங்க கூட புரியல மாறு தாம்பூரம் போது ஆசாடி பெட்ரோல் இல்லை ஏய் இது கேட்டதுடா இறங்கி போய் சூப்பராக ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா முடியெல்லாம் கலைஞ்சிருச்சு. ஏன்னா வண்டி ஓட்டு வந்தது அப்படி. ஸோ ஒரு 16 km தாண்டி டிடிஎஃப் அண்ணாவோட வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அவரோட பிச் ஷாப்புக்கு போய் அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அதில் அஜீஸோட அக்கா வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எப்போ வருவாங்கன்னு சொன்னாங்களே தவிர்த்து எப்போ வருவாங்க எதுவுமே சொல்லலை. அண்டு என்ன சொல்கிறது, அவர் டிடிஎஃப் அண்ணா வீடியோஸ் போட்டதில் வச்சு ஒரு வீடியோவில் இந்த தெருவில் ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்தோட ஃபோன் நம்பர் மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஃபோன் பண்ணி, அண்ணா உங்கள் வீடு பக்கத்தில் என்னோடய அண்ணாவோட வீடு இருக்குது, ஸோ உங்கள் அட்ரஸை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி வந்துட்டோம். இப்போ நாங்கள் பிக்ஷாப் போகும்போது ஒரு 2 அண்ணா இருந்தார். அவர் வந்துட்டு ஈசிஆர் மகாபலிபுரம் கிட்டேருந்து வந்திருக்காராம். காலையிலேயே வந்துட்டாராம், கடை திறக்க முன்னாலேயே. ஸோ அவர் வெயிட் பண்ணி நிற்காரு. அவருக்கும் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்ருக்கேன். அவர் வந்தோடனே உள்ள போகலான்ட்டு இருக்கோம். பார்ப்போம். அண்ணாவோட வாய்ஸ் செம்மையாக கேட்குது. இந்த ஏரியா நல்லா இருக்குது இல்லைடா? என்ன கேட்டு BRF டாக்னு போட்டு வச்சுருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல, ஆமாம் பயமாக இருக்குது. ஓகே, உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன்.
சவுண்ட் எப்படி இருக்க போதோ. ஜஸ்ட் மிஸ்.